வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நடராஜர் சொல்லும் ரகசியம் என்ன? இதை நீங்கள் பல தடவை யோசிச்சிருக்கலாம். அந்த நடராஜர் சிலை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத. சிவனின் நடராஜர் தோற்றம் நமக்கு பல அழகான விஷயங்களை சொல்லுது. ஒரு உண்மை தத்துவத்தை இங்கே விளக்குது. இதில் சிலவற்றை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்களை இங்கே பார்க்கலாம். நடராஜர்னு சொன்னதுமே நமக்கு நினைவுக்கு வர்றது சிதம்பரம் கோவில் தான் இல்லையா? இங்கே சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தில் இருப்பார். அவரை இங்கே கூத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைகளில் பல இருக்குது. நடனம், பாடல், ஓவியம், கவிதை, கதை, கட்டுரை எழுதுவது, நடிப்பு, சிற்பம், மட்பாண்டக்கலை, இப்படி பல கலை வடிவங்கள் இருக்குது. சொல்லப்போனால் சமையலும் ஒரு கலை தாங்க. இதில் அநேக கலைகளில் அந்த கலையை அந்த கலைஞரிடமிருந்து பிரித்து பார்க்க முடியும். எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஓவியத்தை ஒரு ஓவியர் வரைகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓவியம் தனி, அந்த ஓவியர் தனி இல்லையா? அவர் வரைஞ்ச அப்புறம் அந்த ஓவியத்தை அந்த ஓவியரிடமிருந்து நம்ம பிரித்து பார்க்க முடியும். எழுத்தாளரிடமிருந்து பிரித்து பார்க்கலாம். சமைச்ச உணவை கூட சமைச்சவங்க கிட்ட இருந்து பிரிக்கலாம். ஆனால் நடனத்தை நடனம் ஆடுபவர்கிட்ட இருந்து நம்ம பிரிக்க முடியாது. டான்ஸர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது இல்லையா? ஒரு டான்ஸர் ஆடும் பொழுது தானே அந்த டான்ஸ் அரங்கேற்றம் ஆகுது. அப்போ எப்படி அந்த டான்ஸரையும் நம்ம பிரிக்க முடியும்? அதுதான் நடராஜரின் தத்துவம். படைப்பையும் படைப்பவனையும் பிரிக்க முடியாது. சிவபெருமானையும் அவரின் படைப்பையும் பிரிக்க முடியாது. அதாவது இறையும் அதன் படைப்பும் வெவ்வேறல்ல. இந்த இறைத்தன்மை அனைத்து படைப்பிலும் இருக்கு, நமக்குள்ளேயும் இருக்கு. நான் எப்பவும் சொல்கிற பாடல் தான் பாரதியின் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காட்டினோர் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ இல்லையா? வெளியில் இருக்கும் பெரிய தீ நமக்குள்ள அக்னி குஞ்சா ஒரு சிறிய தீ பொறியா இருக்கு. அதுதான் சிவபெருமான் நடராஜர் தோற்றத்தில் நிற்கிறது, அந்த வெளியில் இருக்கும் அந்த பெரிய தீ. இதுதான் ஆனந்த தாண்டவம், அதாவது காஸ்மிக் டான்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் மேலே டீகோட் பண்ணலாம் நடராஜரை. சிவபெருமான் இந்த நடராஜர் போஸில் ஒரு கால காற்றிலும் ஒரு கால கீழே ஒரு தாமரை பீடத்தில் அபஸ்மாரன் அப்படிங்கிற அசுரனின் மேல் வச்சிருப்பார். இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லையா? இது உண்மையில் ஒரு அசுரன் இல்லைங்க. இது நம்மோட அறியாமையை குறிக்கும். அதாவது அபஸ்மாரன் நம் அறியாமை, நமக்கிட்ட இருக்கும் அறியாமையை குறிக்கும். நம்ம பல காணொளிகளில் பார்த்துருப்போம். எங்கெல்லாம் அசுரனை இறைத்தன்மை வெல்லுதோ அந்த கதைகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்களை தான் குறிக்குது. உண்மையாக ஒரு அசுரன்னு யாருமே இல்லை. சூரபத்மன், நரகாசுரன், மகிஷாசுரன், இப்படி எல்லா அசுரனுமே நம்மக்கிட்ட இருக்கும் ஒவ்வொரு தீய பழக்கத்தை குறிக்கும். மகிஷாசூரன் நம்மக்கிட்ட இருக்கிற சோம்பலை குறிக்கும், சூரபத்மன் நம்ம ஆணவத்தை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு அசுரனும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும். அதுபோல இங்கு அபஸ்மாரன் நம்மக்கிட்ட இருக்கும் அறியாமையை குறிக்கும். இங்கே நடராஜர் நிற்கிற தாமரை பீடம் நம்ம சஹசிரார சக்கரத்தை குறிக்கும். நம்ம 7 முக்கியமான சக்கரங்கள் பார்க்கும்பொழுது பல தடவை பார்த்துருக்கோம் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகனம், தலைக்கு மேலே சஹசிராரம். மூலாதாரம் கீழே நம்ம பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒவ்வொரு சக்கராவாக வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது தான் சஹசிரார சக்கரம். அது மேலே நிற்கிறார் சிவபெருமான். அதுதான் இங்கே நடராஜர் சிலையில் நம்ம பார்க்குறது. அபஸ்மாரன் அப்படிங்கிற அந்த அறியாமையை தான் நம்மளை முக்தி அடைய விடாமல் தடுக்குது. அந்த அறியாமையை தகர்த்து தான் சிவபெருமான் நம் தலைக்கு மேலே சஹசிராரத்தின் மேலே நிற்கிறாரு அப்படின்றத அந்த நடராஜர் சிலை நமக்கு குறிப்பிடுது. திருக்குறள் அதில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் ஒரு குறள் வரும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு பொதுவாக சொல்கிற பொருள் என்ன அப்படின்னா, மலர் போன்ற மனதில் இருக்கும் இறைவன் அவருடைய காலடியை சேர்ந்தால் இந்த நிலத்தில் வாழும்போது நீடு வாழ்வாங்க அப்படின்றதான் அதோட பொருள். ஆனால் அதுக்கு பொருள் இதுதான். நம்ம சஹசிரார சக்கரம் விரிந்த தாமரை மலர் போல இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற இறைவனை தான் மலர்மிசை மேவினான் அப்படின்ற இந்த குறள் சொல்லுது. இங்கே நடராஜர் நிற்கிறது ஒரு தாமரை பீடம் நம்ம சஹசிராரத்தின் மேல் இருக்கும் இறைவனை குறிக்கும். நம்ம அறியாமையை தகர்க்க அது மேலே நிற்கிறாருன்றது தான் அதுக்கு பொருள். இந்த அறியாமை தான் நம்மளை முக்தி அடைய விடாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து வர வைக்குது.
அடுத்து அவர் ஒரு கையில் தீயும் மற்றொரு கையில் உடுக்கையும் வச்சிருப்பார். இவை இரண்டும் ஒளியையும் ஒளியையும் குறிக்கும். பாரதி சொன்னது போல தீ தான் நமக்குள்ளே இருக்கும் அந்த உயிர். வெளியில் இருக்கும் இறை பெரிய தீ, நமக்குள் இருப்பது சிறிய தீ. அதை குறிப்பது தான் அவர் கையில் ஒரு கையில் தீயை வச்சிருக்கிறது. இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுசும் அதில் இருக்கும் அனைத்தும் நாம் உட்பட எல்லாமே எனர்ஜிஸ் தான்னு சொல்லுது. அனைத்துமே அதிர்வலைகள், அதாவது சவுண்ட்ஸ் ரிவர்பரேட்டிங். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, அவ்வளவுதானே தவிர எல்லாமே சவுண்ட்ஸ், ஓசை, ரிவர்பரேட் ஆகிற ஒலி. ஸோ நம்ம ஃபிசிக்கல்னு சொல்கிற அனைத்துமே, அதாவது ஸ்தூலம் சொல்கிறோம் இல்லையா, ஃபிசிக்கலாக நம்ம தொட்டு உணர்றது, இது அனைத்துமே ஒலி, அதாவது சவுண்டு தான். சுருக்கமாக சொல்லணும்னா உயிர் உடல்னு சொல்கிறது ஒளியும் ஒலியும்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம உயிர் தான் அந்த தீ, ஒளி, அண்ட் நம்ம உடல் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒலி, அதாவது சவுண்ட் இல்லை ஓசை, அதிர்வலைகள். இதுதான் அவர் கையில் வச்சிருப்பது, ஒளியும் ஒலியும். அனைத்து படைப்பும் இது இரண்டுலேருந்து தான் வருது இல்லையா? அதனால தான் அது ரெண்டையும் அவர் கையில் வச்சுருக்கார். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு காலை அந்த அசுரன் மேலே, அதாவது நம்ம அறியாமை மேலேயும் இன்னொரு காலை காற்றுலையும் வச்சுருப்பார் நடராஜர். இரண்டு கால்களும் அழுத்தமாக கீழே இருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகமாக அறியாமையை உடைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்னொரு காலும் அழுத்தமாக கீழே இருந்தால் நம்ம பொருள் சார்ந்தே வாழ்வோம், ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருப்போம். நம்ம வாழ்க்கையே பொருள் தேடும் பயணமாக ஆயிடும். ஆன்மீகத்துக்கு அங்கே வேலையே இல்லாமல் போயிடும். அப்புறம் முக்தி எப்படி அடையிறது? அந்த இறையை எப்படி சென்று சேர்வது? இந்த உலகத்தில் வாழ பிழைப்பிற்கு பொருள் தேவைதான். ஆனால் முழு கவனமும் அதிலேயே இருந்துடுச்சுன்னா நமக்கு ஆன்மீகத்தின் மேல் ஒரு ஈடுபாடு இருக்காது. அதாவது பொருள் சார்ந்த தேடல் தான் இருக்கும், பொருள் உலகத்தில் தான் இருப்போம், அருள் தேடல் நமக்கு வரவே வராது. அதனால தான் ஒரு கால காற்றுல இருக்குது, ஒரு கால் தரையில் இருக்குது. பொருள் தேடல் இருந்தாலும் அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல், பற்றுதல் இல்லாமல் இருப்பது தான் அதை குறிக்கும். அப்போ தான் அந்த டிரான்சிஷன் எளிதில் நடக்கும். அதாவது பொருள் உலகத்திலிருந்து அருள் உலகத்துக்கு உண்டான டிரான்சிஷன் நமக்கு ஈஸியாக நடக்கும். பொருள் மேலே நம்ம அதிக அட்டாச்மெண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ பாரு நமக்கு ஆசை தான் வந்துக்கிட்டே இருக்கும். அருள் சார்ந்த தேடல் நமக்கு வரவே வராது. ஒரு கையை நடராஜர் அபய முத்திரையில் வைத்திருப்பார். அபய முத்திரைன்றது என்னென்னா, நம்ம பல கடவுள் ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தோன்னா கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கையை வச்சுருப்பார் இல்லையா, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி. அதுதான் அபய முத்திரை. நான் இருக்கிறேன் உங்களை பாதுகாக்க, பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் அது. முருகனுக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அதுதான் அது. என்னுடைய முத்ரா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் அபய முத்திரை நான் பண்ணியிருப்பேன். அந்த முத்திரை பயம் நீங்க உதவும். அபய முத்திரைனாவே அது நமக்குள்ளே நிறைய ஃபியர் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை நீக்க நம்ம அபய முத்திரை செஞ்சால் அது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அவரோட இன்னொரு கை கீழ் நோக்கி இருக்கும். அதாவது சரணடைவது, சரணாகதி அல்லது சரண்டர் அப்படின்னு சொல்லலாம். எதுவும் என்னால் ஆகிறது இல்லை அப்படின்னு சரண்டர் அடைவது. நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம இருக்க பிடிச்சு வச்சுப்போம். எப்போவுமே கொஞ்சம் லூஸாக விட்டால் தானே அந்த இறை அல்லது இயற்கைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம் நமக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா? நம்ம இருக்க பிடிச்சு வச்சுக்கிட்டோன்னா யாருமே வரமாட்டாங்க நமக்கு உதவ. அது ஒரு காரணம். அது மட்டும் அல்லாமல் நமக்கு நல்லதாக ஒரு பெரிய விஷயம் நடந்தாலோ இல்லை நம்ம ஏதாவது பெருசாக அச்சீவ் பண்ணாலோ அதோட பெருசாக நம்ம அட்டாச் ஆகி ஈகோ, அதாவது அகங்காரம் தலைக்கு ஏறாமல் நான் பெரிய ஆள் இல்லைங்க அப்படின்னு நம்ம இருப்பது தான் சரண்டர். இது பெருசாக முக்திக்கு வழிவகுக்கும். ஏன்னா முக்தியை பெருசாக தடுக்கிறது நம்ம ஈகோ தான். இதையும் நம்ம சில காணொளிகளில் பார்த்துருப்போம். இந்த ஈகோ அப்படின்ற அகங்காரம் தான், அதாவது நான் என்கின்ற அகங்காரம் அல்லது ஆணவம் தான் என்னால் எதுவும் ஆவதில்லை அப்படின்னு சரண்டர் பண்ண விடாமல் நம்மளை தடுக்குது. அது மூலயமா நம்ம முக்திக்கு நமக்கு ஒரு வழி ஏற்படாமல் தடுக்குது. ஸோ இதுதான் நடராஜர் பற்றிய உண்மை தத்துவம். அதை முழுசாக இங்கே நம்ம பார்த்தோம். இனி வரும் காணொளி ஒன்றில் சிதம்பரம் கோயில் சொல்லும் சிதம்பர ரகசியம் என்னன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.